Today நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பாவக்காய் வறுவல் தாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெசிபி அறுசுவை சமையல். நீங்க நம்ம சேனலை இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இன்னைக்கான உங்களுடைய மோட்டிவேஷனல் லைன் என்னன்னா, அன்பை வெளிப்படுத்த ஒருபோதும் யோசிக்காதே, ஆனால் உன் கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசிக்க மறந்து விடாதே. குழந்தைங்க பாவக்காய் அப்படின்னாலே தெரிச்சு ஓடுவாங்க, எனக்கு வேணான்னு. ஏன் நம்மள எத்தனை பெரியவங்களுக்கு பாவக்காய்னாலே பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம். பல கசப்பான விஷயங்கள் தாங்க வாழ்க்கையை இனிப்பா மாற்றும். அதே மாதிரி இந்த பாவக்காயில பல நற்குணங்கள் இருக்கு. கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் அது பாவக்காய் கட்டாயமா எடுத்துக்கணுங்க. ஸோ நீங்க வீக்லி ஒன்ஸ் அது நீங்களும் சாப்பிட்டு குழந்தைங்களுக்கும் கொடுங்க. வாங்க பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் மல்லி, இதுக்கு பதிலாக நீங்கள் மல்லித்தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா சேர்த்துக்கிறேன். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் போல் தயிர் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது 1/2 கிலோ பாவக்காயை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், உப்பு தேவையான அளவு, 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு இதோட சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்காது கலர் ஆட் பண்ணுறதுனா நீங்கள் ஆட் பண்ண வேணாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மெத்தடில் பாவக்காய் பண்ணு அப்படின்னு சொன்னதே என்னோடய ஹஸ்பண்ட் தாங்க. அவரோட ரெசிபி தான் இது. சூப்பராக இருக்கும். இது ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நான் ஏற்கனவே எண்ணெயை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம ஊற வச்சுருந்த பாவக்காயை இப்போ இதில் சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் பாவக்காயை ஃப்ரை பண்ணும்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்காண்டி கருக விட்டுறாதீங்க. ஆனால் டீப் ஃப்ரை பண்ணும்போது அதோட கசப்புத்தன்மை ரொம்பவே குறையாக இருக்குங்க. பாவக்காய் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இதை வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவு பாவக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் குழந்தை பாவக்காய் சாப்பிடாத குழந்தையா இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது அதை சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ எல்லா பாவக்காயுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். கேஸை ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. பாவக்காயோட இந்த கருவேப்பிலை வறுவலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நம்மளோட பாவக்காயெல்லாம் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தயிர் சாதத்தோடு இந்த பாவக்காய் வறுவல் அப்புறம் நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறோம். தயிர் சாதம் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சமாக தயிர் சாதம் எடுத்து அது மேலே பாவக்காய் வறுவல் வச்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். வாவ், சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ரசிங்க, நீங்களும் சமைச்சு ரசிங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.